ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை சுமந்து நிற்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கு நன்றி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ன இடத்தில் நிறைந்திருக்கிறது. பின்னால் உட்காந்து ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மகிமை, அந்த பிரசன்னத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேவனுடைய பிரசன்னம் அந்த அளவுக்கு அந்த சபையில் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் போகிற இடங்கள்லாம் அநேக மாநிலங்களுக்கு கடந்து போகிறேன். வெளிநாடுகளுக்கும் கர்த்தர் கொண்டு போகிறார். போகிற இடங்களெல்லாம் ஆத்தும ஆதாயத்தை குறித்து தான் அதிகமாக பேசுவேன். ஆனால் இந்த நாளில் வித்தியாசமாய் கர்த்தர் ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆத்தும ஆதாயம் செய்வது ரொம்ப அவசியம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். வருகிற நாட்களில் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிமை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நான் பார்க்கிற கேட்கிற சம்பவங்கள் எதை காட்டுகிறது? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் கையா நம்ம பரலோகத்துக்கு செல்லக்கூடாது. நான் போகும்பொழுது ஆயிரக்கணக்கான கூட்டம் நமக்கு பின்னால் இருக்கணும். கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயம் செய்கிற கருவிகளாக பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த திருச்சி பட்டணத்தின் எழுப்புதலுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தின் மேலெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அநேக தேவைகள் மத்தியிலே, நெருக்கடியின் மத்தியிலே, போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம், பாவ போராட்டமாக இருக்கலாம், பாவத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம், மாம்ச போராட்டமாக இருக்கலாம், பிசாசு போராடி கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு நேராக போராடி கொண்டிருக்கலாம். அவைகள் மத்தியிலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களோ அவங்கள வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நெருக்கடியாக இருக்கலாம், நெருக்கடியில் கர்த்தர் உங்களை மேலே உயர்த்தி உங்களுக்கு ஒரு உயர்விலே கர்த்தர் வைப்பார். உங்களை கண்மேலே மேல் கர்த்தர் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? உபவாச நாட்கள் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறப்பார். ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்களை பிள்ளைகளை வாழ்க்கையில செய்வார். நீங்கள் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த ஃபைலை கர்த்தர் கரத்தில் எடுப்பார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்களுக்காக, அநேக பரிசுத்தவான்களுக்காக தேவன் யுத்தம் செய்திருக்கிறார். இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுகி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நமக்காகவும் யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து, ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். இந்த செய்தியை நீங்கள் பாஸ்டர் இடத்துல கேட்டிருக்கலாம். நாம் செய்தியை மறுபடியும் ஒரே செய்தியை கேட்பது ரொம்ப நல்லது. ஏனென்று கண்டால் அது வேதம் என்று சொல்வது அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் வெவ்வேறு விதமாக கர்த்தர் ஆவியான நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இது கதை புக் அல்ல. கதை புக்கு வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்புங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து கீழே நிறைய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எங்கு 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சிச்சுவேஷனை பார்க்கிறோம், ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்ன சூழ்நிலை? இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு The battle belongs to the Lord. யுத்தம் தேவனுடையது. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா யுத்தம் தேவனுடையது. நீங்கள் இன்று எந்த விஷயத்தை குறித்தால் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தால் அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அந்த யுத்தம் தேவனுடைய இருக்கிறது. நீங்க எந்த ஃபைலை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ அந்த ஃபைலை கர்த்தர் இந்த நாளில் அவர் கையில் எடுக்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது யுத்தம் நம்முடையதா இருக்க முடியாது, அது தேவனுடையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, ஏற்ற தாழ்வுகள் வருகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், மலை உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் ரொம்ப டவுனாக போயிடுறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், ரொம்ப பயமாக இருக்குது, சில நேரத்தில் ரொம்ப தைரியமாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலை கண்டிப்பாக வரும். நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன், என் வாழ்க்கையில் எந்த போராட்டம் வராது, எந்த பிரச்சனையும் வராது, என் வாழ்க்கையில் சோர்வு வராது, என் வாழ்க்கையில் வியாதி வராது, பிசாசு போராட மாட்டான் அப்படின்னு உள்ள செய்திகளை நீங்க கேட்டீங்கன்னா அது வேதத்தில் சொல்லப்படுகிற செய்தி அல்ல, அது தவறான செய்தி, ராங் டாக்டரின். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகம், அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டம் என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் முடிவதற்கு முன்பதாக என்னென்ன பிரச்சனைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக நான் ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், நெருக்கங்களை சந்தித்திருக்கிறேன், பசி பட்டினியை சந்தித்திருக்கிறேன். சில வேளைகள் ரொம்ப நல்லா இருக்கும், சில வேளைகள் சோர்ந்து அப்படியே உட்கார்ந்துருவேன். ஒரு முறை லடாக் பகுதியில், அந்த லடாக் பகுதியில் ஊழியம் செய்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா -10 -15 இப்படி தான் இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பனி இருக்கும், ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, ப்ளீடிங் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட கடினமான இடம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது எந்த இடத்துல சபைகளே கிடையாது, விசுவாசிகளே கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு பாரம், இந்த இடத்துல ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜீசஸ் ஃபிலிமை லடாக்கில் அந்த டப்பிங் பண்ண வேண்டும் என்று சொல்லி முயற்சிகள் எடுத்தேன். ஆனால் அந்த டப்பிங் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் தேவை வாய்ஸ் கொடுக்கறதுக்கு. பல இடத்துக்கு போனேன், சர்ச்சுகளை தேடினேன், ஆட்களே கிடையாது. ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனேன், எந்த கிறிஸ்தவனும் கிடையாது. ஆனால் நிறையா ஆட்கள்கிட்ட பேசி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி 22 பேர் ரெடி பண்ணிட்டேன். ஒரு குழந்தையும் தேவை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி டெல்லி போகணும். அங்கேருந்து டெல்லி பஸ்ஸில் வந்து அப்படின்னா 4 நாட்கள் பயணம். ஃப்ளைட் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 மாதத்துக்கு முன்னாலே ஃப்ளைட் புக் பண்ணால் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும். எல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டேன், அங்கே ரெடி ஆயிடுச்சு. டெல்லி வரல, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, இங்கே டெக்னீஷியன் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி முக்கியமான வாய்ஸ் கொடுக்க வேண்டிய ஒருவர் அவர் சிக் ஆகிட்டார். ரெக்கார்டிங் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் பண்ணி ஆகணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆர்டிஸ்டே கிடைக்காத நிலையில் 22 பேர் ரெடி ஆகிட்டாங்க, இப்போ டப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், அப்படியே டாப்பில் இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு ஃபோன் வருது, அவர் முடியாமாயிட்டார், அந்த ஃப்ளைட் கேன்சல், டிக்கெட் கேன்சல், எல்லாம் கேன்சல், டெல்லிக்கு போக முடியலை. ஹல்லேலூயா. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டேன். ஆண்டவரே, இவ்வளோ உற்சாகமாக செஞ்சேன், இவ்வளோ உற்சாகமாக இருந்தேன், இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் சூழ்நிலையே மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனால் வருகிற பிற்பாடு அந்த நாட்கள் அதை டப் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமான நாட்கள் உண்டு, ரொம்ப நெருக்கமான நாட்கள் உண்டு, ரொம்ப சோர்வான நாட்கள் உண்டு. ஏன் ரீசெண்டாக நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பாஸ்டர் வந்து நவம்பர் மாதம் ராஜஸ்தானுக்கு வந்தார். சர்ச் ஓப்பன் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 100கணக்கான ஜனங்கள் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு வல்லமையாக செயல்பட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2ஆம் நாள் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அநேக போதகர்கள் வந்திருந்தாங்க. கர்த்தர் வல்லமையாய் கர்த்தருடைய தாசனை பயன்படுத்தினார். பாருங்க, கடைசி நேரத்தை பார்த்து எல்லாரும் கண்ணீரோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அற்புதமாக கர்த்தர் அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார். ரொம்ப உற்சாகமாக இருந்தோம், ரொம்ப மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு அடுத்த நாள் வந்தோம். வரும்போது நானும் வந்துட்டேன், பாஸ்டர் எனக்கு முன்னாலே போயிட்டாரு. பாஸ்டர் ஃபோன் பண்ண, ஃப்ளைட்டே வரல, ஃப்ளைட் டிலே ஆகிட்டே இருக்குது. என்னோடய ஃப்ளைட்டு வந்துருச்சு, ஆனால் பாஸ்டர் ஃப்ளைட் வரவே இல்லை. நான் டெல்லிக்கு போயிட்டேன். பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், இன்னும் ஃப்ளைட் வரவே இல்லை. ஹைதராபாத் திருச்சி வரணும். அப்போ ஹைதராபாத்துக்கு வர்றது ரொம்ப லேட்டாக வந்து ஹைதராபாத்லேருந்து திருச்சி வர்ற ஃப்ளைட்டு புறப்பட்டு வந்துருச்சு. இப்போ பாஸ்டர் எங்கே சிக்கிட்டார்? ஹைதராபாத் சிக்கிட்டார். இப்போ அடுத்த நாள் இங்கே வந்து 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ஆராதனைக்கு வந்தாகணும், செய்தி கொடுத்தாகணும்.
ஆனால் வந்து பாருங்க ரொம்ப மவுண்டன் டாப்பாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் நல்லா சூப்பராக நடந்துச்சு. பாருங்க இப்படி ஒரு சோர்வான சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க வேண்டி வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொல்வது ரொம்ப டாப்பாகவும் இருக்கும், ரொம்ப கீழே சோர்ந்து போகிற சூழ்நிலை இருக்கும். ஆனால் சூழ்நிலை மத்தியில் நமக்காய் கர்த்தர் போராடுகிற யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? மோவாபியரும் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியரும் கூட அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசாபத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு யுத்த சூழ்நிலை, ஒரு ராஜா. இந்த யுத்த சூழ்நிலையில ராஜா என்ன பண்ணுகிறார்? அப்பொழுது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு, பாருங்க பயமான ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப பாருங்க அந்த சூழ்நிலை ராஜா என்ன பண்ண வேண்டும்? படையை திரட்ட வேண்டும், படையை திரட்ட வேண்டும். ஆனா அந்த ராஜா என்ன செய்கிறார்? யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடல, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லாம அவன் கர்த்தரை தேடுகிறான். He himself is willing to seek the Lord. அவன் கர்த்தரை தேடுகிறான். பாருங்க அநேக வேளைகளில் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் கேட்டிருந்தேன், அவங்க என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதுனால நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது அவங்க அல்ல, மற்றவர்கள் மேல பொறுப்பு போடுவதல்ல, நாம சுயமாகவே இறங்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தின் தலைவனாக, ஒரு குடும்பத்தின் தலைவியாக இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ராஜா அந்த யுத்தத்தின் பொறுப்பை, அந்த தேசத்தின் பொறுப்பை தன்னுடைய கையில் எடுக்கிறான். தான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே 4ஆம் வசனம், அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வந்த யுத்தத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவரை தேட வருகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உபவாசித்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது, முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். இந்த உபவாச நாட்களே நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடும் பொழுது, எந்த அளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறீர்களோ அந்த அளவு கர்த்தரை வல்லமையாக உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிற கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு? ஹல்லேலூயா. என்ன நெருக்கமாக இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சோர்வான நிலைமையாக இருந்தாலும், பண பிரச்சனையாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், அந்த மத்தியிலே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க எல்லாரும் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 5ஆம் அதிகாரம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடி சபையிலே நின்று கர்த்தருடைய சபையிலே வந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இந்த தேவ ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இந்த இடத்துல வந்து நின்று நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புகிறார், உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற இடத்துல மலைகளும் மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த மத்தியில் நீங்கள் என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் மலை போல தோன்றப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மெழுகு போல உருகி போவதை நீங்கள் காண்க போகிறீர்கள். அந்த நாட்கள் சீக்கிரமா எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மலைகள் மெழுகு போல கர்த்தருடைய சமூகத்தில் உருகி போக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்ல நேசிக்கிற தேவனாய் இருக்க. அப்பொழுது யோசேப்பு கர்த்தருடைய ஆலயத்திலே, அடுத்து பாருங்க 6ஆம் வசனத்தில் அவன் தேவனை தேடுகிறான். அவனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரை அக்னாலஜ் பண்ணுகிறான். அந்த இடத்துல அவன் பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவன். நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டத்தை வரும் பொழுது தேவனை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. தேவனை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல். நான் எப்படி தேவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க கேட்க தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன்.
தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவன் சொல்லுகிறான், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர், கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் ஆளுகை பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் தான் ஆளுகை செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் சொல்றேன், நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு விதமாய் எதிர்த்து நிற்கலாம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நீர் என்னை துன்பப்படுத்துகிறார், இயேசுவை துன்பப்படுத்துகிறார். உங்களை துன்பப்படுத்துவது என்ன? இயேசுவை துன்பப்படுத்துவது. ஹல்லேலூயா. அவரோடு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, என் பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும், என் போராட்டத்தின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும், என் கடன் பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. முடிவெடுக்காத இருக்கிற சூழ்நிலை கர்த்தருடைய வல்லமை எனக்கு வெளிப்படும். என் வியாதியின் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எந்த இடத்துல வெளிப்பட்டதோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அந்த இடத்துல அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இந்த நாள்ல கர்த்தருடைய கரங்கள் மத்தியில வெளிப்படும், உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். வனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுத்த அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். முடவனை நடக்க பண்ண அந்த வல்லமைகள் வாழ்க்கையில வெளிப்படும். குருடனை பார்க்க செய்த அந்த வல்லமைகள் வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு கூட எழுப்ப பெறுக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைகள் வாழ்க்கையில வெளிப்படும். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எல்லா சத்தம் கர்த்தருடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எல்லா சத்தம் கர்த்தருடைய கரத்துல. உங்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்துல பராக்கிரம் இருக்கிறது. அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார், அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் உங்க ஃபைலை கையில் எடுத்துட்டாரு, அவர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் யார் என்பதை புரிந்து கொள்கிறான். பிரச்சனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில என் தேவன் எப்பேற்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்று அந்த புரிதல் தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும், உங்களுக்குள்ள நம்பிக்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டில் ஒரு பெரியவராய் இருக்கிறார். அந்த வெளியே தோன்றுகிற அந்த வியாதி, வெளியே தோன்றுகிற அந்த கடன் பிரச்சனை, வெளியே தோன்றுகிற அந்த பிள்ளை இல்லாத நிலைமை, அது வெளியே தோன்றுகிற அந்த நிலைமை, அதையெல்லாம் எனக்குள்ள இருக்கிற தேவன் அதையெல்லாம் பொறுப்பெடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நீங்க இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிற என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுதல். அதுக்காக தான் அடிக்கடி சர்ச் பண்றதை மிஸ் பண்ணவே, சர்ச் வர்றதை மிஸ் பண்ணவே கூடாது. வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்க முடியும் அந்த அளவுக்கு வாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி எல்லா சபைகளில் சொல்லுகிற காரியம், ஒரு சண்டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் மிஸ் ஆயிருச்சு. ஏதோ உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு சண்டை கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சண்டையில் தான் உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும், உங்கள் ஆத்மாவோட வல்லமை கிடைக்கும். அந்த 6 நாட்கள் நீங்கள் வெளியே எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பிசாசை ஃபேஸ் பண்ணுவதற்கு, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை பெருசா பார்க்காம என் ஆண்டவர் எவ்வளவு பெருசா இருக்கிறார், என் தேவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கிட்ட இருக்கிற வல்லமையை காட்டிலும் என் தேவன் கிட்ட இருக்கிற வல்லமை தான் பெரிய வல்லமை. ஹல்லேலூயா. தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை நீக்கும், அவிசுவாசத்தை நீக்கும், சந்தேகத்தை நீக்கும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும். தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல். ராஜா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான், என் தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது, என் தேவன் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலே காணுகிற எல்லா பிரச்சனைகளையும் கையாள்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. இரண்டாவதாக
அவன் கடந்த காலத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்த அதை நினைவு கூறுகிறான், அதை பேசுகிறான். 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் செய்த அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து இங்கே பேசுகிறான். என் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரைத்துவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றும் கொடுக்கவில்லையா? ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை நினைத்து பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கடந்த மாதத்தில் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் செய்தார், கடந்த வருடத்தில் என்ன செய்தார், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன செய்தார், நான் தவித்து கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன செய்தார், நான் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை நேரத்தில் கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன செய்தார், நான் வியாதியாக இருந்த பொழுது கர்த்தர் என்று சுகப்படுத்தினார், இன்றும் சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நெருக்கத்தில் மத்தியில் கர்த்தரை நோக்கி அன்னைக்கு நான் கூப்பிட்டேன், அந்த வேளையில் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார், எனக்கு உதவி செய்தார், இன்னும் உதவி செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நான் மாறாதவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களிலும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நினைவு கூறுகிறான். 8ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பெரிய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஆலயத்திலே உமது சந்நிதியிலே வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே அவர்கள் சொல்லி இருக்கிறனால இன்னைக்கு நாங்கள் இடுக்கணில் இருக்கிறோம். ராஜாக்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் எங்களுக்கு நேராய் வரப்போகிறது. இந்த மத்தியில கர்த்தர் இந்த இடுக்கணத்தை எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடுக்கணில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிறார், இந்த இடுக்கணில் கர்த்தர் உங்களை விடுவித்து ரட்சிப்பார். தேவரீர் ரட்சிப்பார். அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லையா? ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சம்பவத்தை அவர் விரிவுபடுத்தி பேசுகிறார். ஆண்டவரே, நீங்க அன்னைக்கு இப்படியெல்லாம் செஞ்சீங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நீங்க நோக்கி பாருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே, இந்த பிரச்சனையின் மத்தியில, இந்த வியாதியின் மத்தியில, இந்த நெருக்கத்தின் மத்தியில நான் பலனற்று போயிருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. முன்பாக நிற்க எங்களுக்கு பலன். நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்றது எங்களுக்கு தெரியாது. we don't know what to do. இன்னைக்கு உங்களுடைய கேள்வி இந்த கேள்வியா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையின் மத்தியில, நெருக்கடியின் மத்தியில, இந்த சோர்வின் மத்தியில, இந்த கடன் பிரச்சனையின் மத்தியில என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்யல, என்ன பண்ணணும் இந்த தெரியாது இருக்கிற நேரத்தில் நாம் வேற எந்த உபாயத்தையும் தேடாமல் கர்த்தரையே நோக்கும் பொழுது, கர்த்தரையே தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
இந்த ராஜா வேற எந்த உபாயத்தையும் தேடாம, படைகளை திரட்டாம, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனையை தாங்க, எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரையே அவன் தேடுகிறான், ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறான். இன்னைக்கும் நீங்க ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வழி ஆயத்த பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். தீர்மானம் எடுக்க, முடிவெடுக்க தெரியாதிருக்கிற அந்த நிலைமையில், அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு தீர்மானம் எடுக்க ஆலோசனை கர்த்தராய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில் என்ன முடிவு உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்று குழம்பி போயிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சமாதானத்தின் ஆவி உங்களுக்குள்ள அனுப்புவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். யாரெல்லாம் தேவனை நோக்கி தேடினார்கள், நெருக்கத்தின் மத்தியிலே, இக்கட்டின் மத்தியிலே தேவனை நோக்கி தேடினார்களோ, தேவனை நோக்கி பார்த்தார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம், யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரோடும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். எல்லா ஜனங்களும், குழந்தைகளும், பிள்ளைகளும், ஸ்திரீகளும் எல்லாரும் தேவனை தேடும்படியாக அந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உபவாசத்தின் நாட்களை உங்கள் பிள்ளைகளாக, குடும்பமாக, கணவனாக, மனைவியாக நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் கண்ணீருக்கு பதில் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் இறங்கி வருவார். உங்கள் சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் இறங்கி வருவார். ஏனால் நம்முடைய தேவன் சூழ்நிலை மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, இந்த பிரச்சனை வளர்ந்த பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இந்த ராஜா விட்டு விடாமல் அவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான். ஒரு சூழ்நிலை, ஒரு செயல்பாடு அவனுக்குள்ளாய் வருகிறது. நீங்கள் அநேகரை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி அப்படியே தூங்கி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தூங்குவதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை, நம்மை எழுந்து ஜெயிப்பதற்கு அழைத்திருக்கிறார். விழித்து ஜெபம் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விழித்த நாட்களில் உபவாசித்து ஜெபம் பொழுது யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த நாட்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாட்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்றீங்கன்னா வேற யார் முன்னால கைவரித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் முன்பாக கைவரித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாயிருந்தால் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பதிலை பாருங்க, அவன் நோக்கி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறான். எல்லா ஜனங்களும் கூடி ஆண்டவரை தேடுகிறார்கள். கண்டிப்பா கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் என் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி தேடும் பொழுது பதில் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா பதில் கொடுப்பேன்னு சொல்வது அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க 14ஆம் வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியனாவின் வாசிங்க. சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நோக்கி ராஜா தேடுகிறான். யூத ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கர்த்தரை தேடுகிறார்கள். அப்பொழுது அந்த ஜனத்தின் மத்தியிலே ஒரு லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். நீங்கள் துன்பத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி தேடும் பொழுது கர்த்தர் வேதத்தின் மூலமாக உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சபைக்கு கடந்து வர்றீங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எனக்கு இப்படி பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லி நீங்கள் வீட்டிலேருந்து கண்ணீரோடு கூட ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது கர்த்தர் தேவனுடைய மனுஷத்தினுடைய வார்த்தையினால் நிரப்பி உங்களோடு கூட பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்து நீ பலிபீடத்தில் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த வார்த்தையின் மேலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தைகள் பாருங்க. 15 வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல,
தேவனுடையது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஜனங்களை பார்த்து பேசுகிறான். ஜனங்கள், எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து, அந்த ராஜாக்களை பார்த்து, அந்த படையை பார்த்து, அந்த விரோதிகளை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த போராட்டத்தை பார்த்து, அந்த நெருக்கடியை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து, அந்த பிசாசின் போராட்டத்தை பார்த்து, ஜனங்களும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த சூழ்நிலையின் மேலே கண்ணை பதித்து அதை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஹல்லேலூயா. பயம் வராதா? பயம் வருது. ஆனா கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையில நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஏன்னு சொன்னால் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அங்க லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு மனிதன் பேசினாலும் அவன் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த சபைக்கு வரும் பொழுது போதகர் பலிபீடத்தில் பேசுகிற வார்த்தைகள், அவர் பேசுகிற வார்த்தைகள்ல தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது வல்லமையுள்ள வார்த்தைகள், அது சூழ்நிலை மாற்றக்கூடிய வார்த்தைகள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அது வல்லமை நிறைந்த வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. எந்த நேரத்தில் அவன் பயந்து ஆண்டவரை தேடி அவன் யுத்தத்திற்கு எந்த உபாயத்தையும் செய்யாமல் ஆண்டவரை தேடினபடினால கர்த்தர் அவனுக்கு வார்த்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பண்ணுகிற யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஃபைலை அவர் கையில் எடுக்கிறார். அவர் ஃபைலை கையில் எடுத்தார்னா அவர் கிரியை செய்வார், அவர் ஜெயிப்பார். அவர் யுத்தத்தில் ஜெயிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க ஃபைல் எல்லாம் கர்த்தர் கையில் எடுத்துட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய ஃபைலை கையில் எடுத்துட்டார். நீங்க அதை குறித்து பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்று உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்கள் விரோதமாய் 16 வசனம் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எரிவேல் வனாந்தரத்துக்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு முறை வார்த்தையை கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அந்த வார்த்தையை வைத்துத்தான் கர்த்தர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். அவன் சரீரம் செத்து போயிருச்சு, அவன் மறுபடியும் கர்ப்பம் செத்து போயிருச்சு. சூழ்நிலை செத்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அவனால் மாற்ற முடியாது. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த சூழ்நிலை மத்தியில் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை. அவனுக்கு 100 வயசு ஆயிருச்சு, மனைவிக்கு இப்போ கர்ப்பம் செத்து போயிருச்சு. உலகத்தின் பார்வையில் குழந்தை பிறப்பதற்கு எந்த சான்ஸுமே கிடையாது, முடியாது. சூழ்நிலை விரோதமான சூழ்நிலை. ஆனா அவன் அது மேலெல்லாம் கண்ணை வைக்கல. கண்ணு யாரு மேல? கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல. என் தேவன் வார்த்தை கொடுத்திருக்கிறார், அதான் எழுதியிருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை மத்தியில, நெருக்கடி மத்தியில நாம சொல்ல வேண்டியது அதுதான், கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார்? அவருடைய கரத்தினால் ஆகும், அவருக்கு வல்லமை இருக்குது. என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார்.
இந்த வருடத்தில் நிறைவேற்ற போகிறார், இந்த மாதத்தில் நிறைவேற்ற போகிறார். உபவாசம் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, பவுல் ஒரு கப்பல் சேதத்தில் ஏற்படுகிறார். அந்த கப்பல் சேதத்தில் பாருங்க, இந்த கப்பலே உடைந்து போகிறது, காற்று மழை, அந்த கப்பலே உடைந்து போகிறது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற. மேலும் பெருங்காற்று மழையின் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளில் கப்பல் தளபாடங்கள் எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருக்கிறபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருக்கிற போது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத் தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்த. அவன் ஆலோசனை கொடுத்து அவன் கேட்கல. ஆனால் ஆகிலும் திடமனதாய் இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அந்த வார்த்தையின் மேல் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த கப்பல் உடைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கப்பலில் நிற்கிறதுக்கு பலகை இல்லாத பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறதா. ஏன் நிற்கிறான்னு சொன்னால் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்காக செயல்படும். பாருங்க, தப்பி பிழைப்போன நம்பிக்கையே இல்லை. ஆனா எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு ராத்திரியிலே தூதனை அனுப்பி கர்த்தர் அவனுக்கு வார்த்தை கொடுப்பார். நீ யாருக்கு முன்பாக நிற்பாய்? ராயனுக்கு முன்பாக நிற்பாய். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை, ஒரு பேக், அப்படியே வல்லமை அப்படி அந்த வார்த்தையில் நிறைந்திருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே தான் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, வார்த்தை கொடுத்தாரோ, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் வாழ்க்கையில செயல்பட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையிலே கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. 17ஆம் வசனம், யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. நீங்கள் யுத்தத்தை பண்ற யாருக்கு யுத்தத்தை பண்ணுகிறார்? நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தானா எந்த இடத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போனாலும், எந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாய் வேலை செய்வார், கண்டிப்பாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, யுத்தத்துக்கு கடந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்க அமைதியா இருங்க, நீங்க தரித்து நில்லுங்க. நான் ஜம்மு காஷ்மீர்ல ஊழியம் செய்கிற நாட்கள்ல 1996ஆம் ஆண்டு ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே கிடையாது. ரொம்ப கர்த்தருக்காக கடினமாக உழைத்தேன். அந்த நாட்களில் போதுமான ஆகாரம் கிடையாது, பணம் கிடையாது, தங்கருக்கு போதுமான இடம் கிடையாது. ஆனால் ஒரு வைராக்கி, ஒரு தாகம், ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்.
இந்த பாகிஸ்தான் பார்டர் எல்லா இடங்களிலும் வந்து ஓடி ஓடி உழைத்தேன். 2 மாதத்தில் நாங்கள் 2 பேராக போனோம். கிட்டத்தட்ட எங்கள் டீமில் 10 பேர் வந்துட்டாங்க. பாருங்க, அந்த ஒரு வருஷத்தில் ஒரு 30 டீமை கர்த்தர் கொடுத்தார். அநேக ஊழியக்காரர்களை கொடுத்தார். அநேகர் எல்லா இடங்களிலும் போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஜீசஸ் ஃபிலிம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சாங்க. அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேக சபைகள் தோன்றினது. அப்போ ஒரு டீமை வந்து ஒரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1 மாதம் கழித்து அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த டீமே அங்கே இல்லை. இப்போ அந்த டீமை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன் அந்த இடத்துல ஊழியமே இல்லையே? உங்களை ஊழியத்துக்கு அந்த இடத்துல அனுப்புனேன், ஆனால் அந்த ரூம் காலியாக இருக்குது, ரூம் பூட்டி இருக்குது. அக்கம் பக்கத்தில் கேட்கும் பொழுது யாருமே இங்கே வரல அப்படின்னாங்க. அவங்கள நான் வார்ன் பண்ணேன், இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அதை கேட்கவே இல்லை. கடைசியாக எனக்கு வந்து அவங்கள வந்து ஷூட் பண்ண வேண்டியது, வெளியே அனுப்ப வேண்டியிருந்தது. வெளியே அனுப்பிட்டேன். வெளியே அனுப்பிட்டு 1 வாரத்தில் எனக்கு எச்சரிப்பின் செய்தி வருது, உன்னை நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு. உன்னை நான் காலி பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பொழுது நைட்டில் 7 மணிக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி எனக்கு வந்துருச்சு. நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஒரு திகில், ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆண்டவரே, நான் சவுத் இந்தியாவில் இங்கே வந்திருக்கேன், ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கேன், யார் என்னை காப்பாற்ற போகிறா? ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த சூழ்நிலை நீங்கள் தான் செயல்படணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் எனக்கு பயமாக இருக்குது, என் கூட யாருமே இல்லை, அந்த நைட்டில் அந்த ரூமில் யாருமே கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது. அவன் சொல்கிறான், இன்னைக்கு நைட் உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த ஜம்முல இருக்கிற பெரிய அடியாளை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து என்னை பார்க்குறான். அந்த அடியாள் என்னை பார்த்த உடனே, இவரையும் அடிக்க வந்தோம், இவரை கொல்லவா நீ கூப்பிட்டு வந்த? இவர் எவ்வளவு நல்லவர், நான் இவர் எம்எல்ஏ கூட பார்த்துருக்கேன், எம்எல்சி கூட பார்த்துருக்கேன், எத்தனையோ இடத்துல நன்மைகளை போகாம செய்திருக்கிறேன், இவரையும் அடிக்க வந்தேன். ஓங்கி ஒரே கண்ணத்தை கையை எடுத்து ஒரே அவனை அரைஞ்சாரு. அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் அமைதியாக இருந்தால கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார்னு சொல்லி. அல்லேலூயா. இது மாதிரி அநேக ஸ்டோரிகளை சொல்ல முடியும். ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துகிட்டே என் பின்னால் சுற்றினான், காலி பண்ணிடுவேன், கொண்டுருவேன்னு சொல்லி. ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அவன் காலெல்லாம் உடஞ்சி அவனுக்கு ஜெயிலில் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அமைதியாக இருந்து தரித்து நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அந்த செயல்பாட்டை நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல நான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, அதை பண்ணியிருந்தா, ஒருவேளை கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய மாட்டேன். அமைதியாக இருந்த கர்த்தரையே பார்த்தேன், கர்த்தரையே நோக்கி பார்த்தேன். கர்த்தர் எனக்காக அந்த இடத்துல யுத்தம் செய்தார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்பொழுது 18ஆம் அதிகாரம், யோசேப்பு தரை மட்டும் முகம் குனிந்து சகல யூத கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழவது. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, நீங்க கலங்காமலும் பயப்படாமல் இருங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது என்று அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு முன்பாக தலை குனிந்து விழுகிறான். அல்லேலூயா. உங்களுக்கு நேராக வார்த்தை வரும் பொழுது, ஆண்டவர் எமக்கு நன்றி அப்பா, நான் தவித்துக் கொண்டிருந்தேன், நான் பயந்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நேராக கரங்களை தட்டி நீங்க உற்சாகமாய், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 19ஆம் வசனம் வாசிங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க என்ன பண்ணுங்க, தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தராகிய தேவனை நம்புங்கள். ஹல்லேலூயா. நாம யாரை நம்பணும்? அவரையே தான் நம்பணும், அவரையே தான் நோக்கி பார்த்தணும். ஏன்னா எல்லா ஒத்தாசையும் அவரிடத்துல மாத்திரமே வரும், எல்லா ஒத்தாசையும் அவரிடத்துல மாத்திரமே வரும். தீர்க்க தரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். பாருங்க, அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. அங்க யாரை நிறுத்தணும்? போர் வீரர்களை நிறுத்தணும், ஆயுதம் அணிந்த வீரர்களை நிறுத்தணும்.
ஆயுத கிடங்குள்ள போய் ஆயுதங்களை ரெடி பண்ணி யுத்தம் பண்ண போகிறார்கள். போர் பண்ணுகிற வீரர்களை முன்பாக நிறுத்தணும். ஆனா இவன் பாடகரை நிறுத்துகிறான். அல்லேலூயா. இவன் துதிக்கிற ஜனங்களை நிறுத்துகிறான். அதான் நாம துதிக்கிறோம், ஆண்டவரை பாடுறோம். இந்த சபைக்கு வந்த உடனே ஆராதனை. ஏன் ஆராதனை செய்யும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. யோசபாத்துக்காக, யூத ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்கிற அந்த அதிசயத்தை பார்ப்பீர்கள். இந்த மாத உபவாசத்தின் நாட்களில் நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து நீங்கள் கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்து அவருடைய துதிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் கர்த்தரை துதிக்கிற நாட்கள். பிரச்சனையை பார்க்கும் பொழுது பயப்படுவதல்ல, பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை தூக்கி துதிக்கும் பொழுது, அவரை போற்றும் பொழுது, அவரை புகழ்த்தும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடியிருந்தார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கே நின்று கர்த்தரை தேடினார்கள்? ஆண்டவருடைய ஆலயத்தில் நின்று கர்த்தரை தேடினார்கள். இப்பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இப்பொழுது எங்கே திரும்பி வருகிறார்கள்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் நின்று கர்த்தரை நோக்கி நீங்கள் தேடும் பொழுது, நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்து நின்று, ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுத்தீரே, எனக்கு வெற்றியை கொடுத்தீரே, யுத்தத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்தீரே, நீங்கள் துதிக்கிற எந்த இடம் கர்த்தருடைய தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற இடம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்ததாக பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். 29-30 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த யுத்தத்தின் மத்தியில ஒரு ஜெயத்தை கொடுத்து, ஒரு வெற்றியை கொடுத்து, அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே எழுந்திருப்போம். இந்த உபவாச நாட்களில், உபவாசித்து ஆண்டவரை தேடுகிற நாட்களில், கண்ணீரோடு அவரை தேடுகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அனுப்புவார், ஒரு துதியை அனுப்புவார், ஒரு புகழ்ச்சியை அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்திலாம் நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பார், ஒரு அமைதியை கொடுப்பார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற நாட்களுக்குள்ளாக நான் வந்திருக்கிறேன். ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ளாக ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், ஆண்டவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். எப்படி ராஜா துதிக்கிற பாடுகிற பாடல்களை அவனுக்கு முன்பாக நிறுத்தினானோ, அந்த யுத்தத்துக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினான். இன்னைக்கு நீங்க போராடுகிற யுத்தத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பாடின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில நீங்கள் பாடகரை அவரை பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த மாதத்தில் உபவாசத்தின் நாட்களில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். கர்த்தர் ஒரு யுத்தத்தை உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். உங்களை கண்மலையின் மேல் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்களை கர்த்தர் எந்தெந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ, எந்த ஜனங்கள் மத்தியில் வெட்கப்பட்டு போனீங்களோ, அந்த மத்தியில் உங்களை ஒரு கனத்தை கொடுக்கிறார், ஒரு கனத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு பட்சமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் வார்த்தையின் மேல், வாக்குத்தத்தத்தின் மேல் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மேல் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார், உங்களுக்காக செயல்படுவார். அந்த வார்த்தை உங்களுக்காக செயல்படும்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் யோசபாத்துக்காக யூத ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணது போல இந்த எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நீங்க யுத்தம் செய்ய போறீங்க. நீங்க யுத்தம் செய்ய போறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யுத்தம் எங்களுடையதல்ல, அது உம்முடையது ஆண்டவரே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பண்ணுகிற யுத்தம் அது எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தில் அதை கொடுத்து விடும் பொழுது, ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று அவரிடத்தில் விட்டு விடும்படி நீங்கள் அவர் கரங்களை கொடுக்கும் பொழுது உங்க பிரச்சனையை, உங்க ஃபைலை கர்த்தர் கையில் எடுக்கிறார். அது இப்பொழுது உங்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய போராட்டம் அல்ல, அது இப்பொழுது தேவனுடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. அந்த வியாதி, அந்த கடன் பிரச்சனை, நெருக்கம், அது உங்களுடையது அல்ல, அது கர்த்தர் கையில் எடுத்துட்டாரு. அது கர்த்தர் கையில் எடுத்துட்டார். கர்த்தர் கையில் எடுத்துட்டார்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு. கண்டிப்பா ஒரு ஜெயம் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன், நீங்க சந்தோஷித்து மகிழ்ந்து களி கூறுவீர்கள், உங்களுக்கு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உபவாச நாட்கள்ல நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் மேல் கர்த்தர் பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார். ஏனென்றால் அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தையாக அல்ல, உம்மிடத்தில் இந்த வார்த்தை வந்த வார்த்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் கரத்தில் இருதயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுவதாக, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில செயல்படுவதாக, இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக, இந்த வார்த்தையின் வல்லமை சபையில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா.